35 கிலோமீட்டர் ஆர்டர் போட்டாங்க ரேபிடோல. ரேபிடோ ஆன் பண்ண உடனே 21 கிலோமீட்டர் ஆர்டர் போட்டேன். ரேபிடோவா எடுத்த உடனே ஒரு பெரிய ஆர்டர் போட்டாங்க 21 கிலோமீட்டர் ஆர்டர் கிட்ட. தமிழக வெற்றி கழகம் தானே. அடா பாருங்களா, மழை பெய்யுது, ரெயின் கோட் வர இல்லையே. லைட் ஆன் பண்ணா போதும், மேப் அப்படி தெரியும் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வழக்கம் போல ரேபிடோ பைக் டாக்ஸி தான் ஓட்ட போகிறோம் கைஸ். 1500 ரேபிடோ ஓட்டி சம்பாதிக்க போகிறோம். எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத இன்றைக்கான வீடியோ கான்செப்டாக இருக்கும்போது பைக் மெட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு வருது இல்லை ரேபிடோவில். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நான் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்றைக்கி வீடியோ அதை பற்றி தான் இருக்கும்போது இப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். கரெக்டாக 11:44 சரிங்களா. இதுக்குள்ள நம்ம 212 ரூபாய்க்கு டென் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம வீட்டில் ஆன் பண்ண உடனே ஒரு பெரிய ஆர்டர் போட்டாங்க. நான் டக்குன்னு vlogலாம் எடுக்கல, அப்படியே ஆன் பண்ணிட்டு அந்த ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டு கரெக்டாக நாங்கள் நிற்கிறோம். பட் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோடனே இந்த மோட்டோ vlogging ஆன் பண்ணி நான் வீடியோ எடுத்திருப்பேன். எடுத்த உடனே ஒரு பெரிய ஆர்டர் போட்டாங்க 21 கிலோமீட்டர் ஆர்டர் கிட்ட. ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ தான் ரேபிட் ஆன் பண்ணேன். ஆன் பண்ண உடனே 21 கிலோமீட்டர் கிட்ட ஒரு ஆர்டர் போட்டுருந்தாங்க. எங்கள் ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஐஸ் இருக்கார் டீ கடை. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பேர் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுவோம், அப்புறம் கைக்கு க்ளவுஸ் மாட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்குவோம். ஸோ கங்கைமன் கோயிலே ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை, அங்கே தான் நிற்கிறேன்னாரு. என்ன ரேபிடோவா சார்? உங்களுக்கு வழி தெரியுமா? ஓகே சார். நம்ம ஃபஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு பொறுமையாக போய்கிட்டே இருக்கிறோம். ஸோ கஸ்டமர் சாருக்கே வழி தெரியுமா, அவர்கிட்ட கேட்டு தான் போகிறோம். ஆனால் அப்படி ஜாலியாக ஓட்டலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டர் நியர்பை மெரினா பீச் கிட்டே வருது. நம்ம என்ன தான் இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக நம்ம ஓட்டிகிட்டு இருந்தாலும் டெலிவரி வேலைகள்லாம் நம்மளாம் அந்த வழி நம்மளுக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டெல்லாம் தெரியாது கைஸ். நம்ம வந்து கூகுள் மேப் பார்த்து போகிற கேஸ் தான். நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம மைண்டில் எதனா ஒரு ப்ராசஸிங் எதனா திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே 1500 சம்பாதினா நம்ம ப்ராஃபிட் வச்சுருக்கோம், எவ்வளோ நம்ம ஓட்டுறோம், பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவு போகுது, சாப்பாடு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ரேபிடோ ஆன் பண்ண உடனே 21 கிலோமீட்டர் ஆர்டர் போட்டாங்க இல்லையா, அது உண்மையாக பயங்கரம்பா. அப்புறம் இன்னைக்கு வந்து 30 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்க. பயங்கர சந்தோஷமாக ஆர்டர் எடுத்து போயிருப்போம். லாஸ்ட்டு ஒரு பயங்கர கவலையான விஷயம்லாம் நடந்துச்சு இந்த vlogல. ஸோ பாருங்கள். ஆனால் எல்லாமே நல்லது தான், பாருங்கள் நீங்களே. ஓகே உறவுகளே, ஃபஸ்ட் ஆர்டர் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப தூரம் வந்துகிட்டே இருக்கோம். நியர்லி ட்ராப் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். கஸ்டமர் சார் தான் வந்து வழி சொல்லிட்டு வராரு. பார்த்துட்டு வந்துட்டிங்களா? செகண்ட் ஆர்டருக்காக காத்துட்ருக்கேன். சரி வாங்க, நம்ம இங்கே நின்று ஆர்டர் வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம போக மோட்டரில் கண்டிப்பாக பண்ணுறாங்க போகலாம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா புரசிவாக்கம் சரவணா ஸ்டோர் அங்கே தான் கைஸ் இருக்கோம். நியர்பை அங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். சரி இப்போ இங்கேருந்து நான் பெரிய ஆர்டர் போகிறாங்களா, சரி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சார் நம்ம கட்டப்பையில் தான் ஹெல்மெட்லாம் வச்சுருக்கோம். அந்த கட்டப்பையே வந்து கிழிஞ்சு போயிருக்கு கைஸ். சார் வேறு ஒரு சின்ன கட்டப்பை வாங்கணும் இன்றைக்கி. ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஆர்டர். எப்பவுமே கைஸ் நீங்கள் இன்சென்டிவ் பேஸ் பண்ணி ரேபிடோ ஓட்டுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆர்டராகவே எடுங்க. பட் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்லாம் போட்டுருந்தீங்க உங்கள் அன்லிமிட்டட் அப்படின்னா நீங்கள் பெரிய பெரிய ஆர்டராக எடுங்க கைஸ். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பெரிய பெரிய ஆர்டர் தான் கைஸ் எடுக்க போகிறோம். ஸோ சென்னையில் ஓட்டுறவங்க நல்லா வருது. இந்த ரேபிடோ பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு ஒன்று இருக்கு போஇருக்குன்னா மற்றவங்க எல்லாருக்குமே அதே கொடுப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சென்னைக்கு ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க இன்சென்டிவ், மற்ற ஊருக்கு வேறு ஒரு இன்சென்டிவாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வீடியோவை போடும்போது வேறு ஒருத்தன் பார்க்கறவங்கடா அது நமக்கு இந்த மாதிரி இல்லை வேலையே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் கூட நம்மளுக்கு 99 ரூபானா சில பேருக்கு வந்து 199 ரூபா அப்படி சாரி ஆமாம் 199 ரூபா போடுறாங்க, சில பேருக்கு 230 ரூபான்னு போடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா டெலிவரி ஆப்லேயுமே இந்த லீவு போட்டுட்டு ரொம்ப நாள் ஓட்டாமல் வராங்க இல்லையா மறுபடியும் அந்த ஆப்புக்குள்ளே. ஸோ அவங்களாம் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் போடுறாங்க. ஸோ நான் கூட ரேபிடோ ஸ்டார்டிங்கில் ஓட்டும் போது தான் வந்து நான் ஒரு வருஷம் ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் அப்படியே விட்டுட்டேன், பெருசாக எதுவுமே ஓட்டவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து நான் ஓட்டும்போது வந்து எனக்கு 29 ரூபா தான் போட்டு தான் நினைக்கிறேன் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் 7 நாளைக்கு. ஸோ அது வந்து மாற்றி இருக்கும். அதே மாதிரி இன்சென்டிவ்மே வந்து ஒரு ஐடிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஐடியில் போடுறது நம்ம காமிச்சு அப்படின்னா மற்றவங்க ப்ரோ எனக்கு இது இல்லை வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பிக்கப் பண்ணுற கிலோமீட்டர் காட்டுது, ட்ராப் கிலோமீட்டர் காட்ட மாட்டேங்குது அவங்களுக்கு. சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் காட்டுது. ஸோ வெளியூர் ஊரில் இருக்கிறவங்களுக்கு அது ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது. ஊருக்கு அப்படி மாற்றி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். சில பேர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனே காட்டலன்னு சொன்னீங்க. நீங்கள் ரேபிடோ ஜாயின் பண்ணி ஒரு 3-4 மாதம் கழிச்சு தான் அதை காட்டணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்தாச்சு. செகண்ட் ஆர்டர் வந்து ஒரு பார்சல் ஆர்டர் தான். தமிழக வெற்றி கழகம் விஜய் சார் கட்சி இதில் அந்த கொடி தான் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்புறம் அந்த ஆர்டர் ட்ராப் பண்ண இடத்துல ஒரு ஹாப்பினஸான விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னு நீங்களே பாருங்கள். இது கொஞ்சம் அவே ஆஃப் த டாபிக் தான், பட் இருந்தாலும் மனசப்பட்டது ஷேர் பண்ணுறேன், பிடிச்சிருந்தாத்துவாங்க. ஸோ இந்த 16 வயசுலேருந்து அந்த 30 வயசு வரைக்கும் இருக்குல்ல, ஸோ அந்த வயசுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறன்றது தான் உங்கள் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. குறிப்பாக அந்த வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையை இத்தனை நாள் வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்றது தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் நேர்மையாக சின்சியராக பயங்கரமாக கடினமாக உழைக்க ஆரம்பிங்க. ஒருவர்களே யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் எடுத்துவாங்க. எனக்கு வந்து எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் தான். எனக்கு பிஸ்னஸ்லாம் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவனோட மோட்டிவேஷன் கதைகள் தான் நிறைய பார்க்குறது உண்டு. என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி தெளிவான ஒரு பிளான் போடுங்க ஒருவர்களே. ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எடுத்தவொடனே கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுக்கான காசு சேர்த்து வச்சுட்டு அதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இறங்குங்க.
இருங்க கூகுள் மேப் எப்படி காட்டுது இப்படி தான் காட்டுது. அதனால் ஒரு நிமிஷம் கூட கோல்டன் ஹவர்ஸ். ஸோ டைம் இஸ் கோல்டு. ஒரு நிமிஷமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் எதுவுமே கிடைக்காது. ஸோ போக போக அது நம்மளுக்கே வந்துடும் எல்லாமே. இந்த பிளானை வெளியில் சொன்னால் நடக்காது நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருப்பீங்களே, அது என்னன்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நானும் அப்படி தான் நிறைய விஷயங்கள் என் மனசில் பட்டது எல்லாமே வீடியோவில் சிலதெல்லாம் பிளானை வெளில சொல்லுவேன். ஆனால் அந்த பிளானே நடக்காத மாதிரி வேறு சில பிரச்சனைகள்லாம் வருதுப்பா. ஸோ நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலான்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆனால் இப்போ வரைக்குமே நம்ம மனசில் பட்டது இப்போ கொஞ்சம் மறைக்க ஆரம்பிச்சிருக்கோம் கிட்ட. ஆனால் ஃபஸ்ட்லாம் மனசில் பட்டது எல்லாமே சொல்லிடுவேன். இப்போ ஜெயிச்சுட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். ஏன்னா பைக் வாங்க கூட பாருங்கள், நம்ம சேனலில் பைக் வாங்கும்போது சொல்லி என்றைக்கோ டேட்டை சொன்னேன். ஆனால் அது அப்படியே மாற்றி என் சுச்சுவேஷனில் மாறி அப்படியே போயிடுச்சு. ஸோ அதனால் பெரிய பிராண்ட்லாம் பிளானை சொல்ல மாட்டேன்றாங்க. அது பண்ணும்போது தான் சொல்கிறாங்க. பட் ஓகே, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, எல்லாமே கற்றுக்கிறது தான். பட் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். டைம் என்ன கரெக்டாக 12 போகுது. இந்த டைமில் செகண்ட் ஹேண்ட் ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் வந்தாச்சு. ஹலோ, எங்கே இருக்கீங்க? அண்ணா தோருங்க பாருண்ணா. நான் 136ண்ணா. ஜிபே பண்ணுறேண்ணா. அது யூடியூப் சேனல்லையாண்ணா? சேனல் வேறு பண்ணுறீங்களா? ஆமாம், நான் விலாகாக பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. இதெல்லாம் சேனல் வருமா? வருண்ணா. தமிழக வெற்றி கழகம் தானே சேனல் பேர் என்ன? சேனல் பேர் சூப்பர் சன்ண்ணா. இந்த ஸ்விக்கியில் 65 நாள் 1 லட்சம் சம்பாரிச்சு கட்டுறேன், அந்த மாதிரிலாம் போட்டுருந்தேன். அது இதாண்ணா. பார்த்துருக்கீங்களா? தேங்க்ஸ்ண்ணா. அப்படிங்களா? தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. உங்கள் பேர் என்னண்ணா? ஓகேண்ணா. டிப்ஸ் வேறு எவ்வளோ போட்டிருக்கீங்க? தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலாக 136 தான் ஆர்டரு. ஆனால் 200 அவர் போட்டிருக்காரு. 64 ரூபா கிட்ட டிப்ஸே போட்டிருக்காரு ஒரு ரவி. எனக்கு டிப்ஸு கொடுத்ததை விட அது சந்தோஷம் தான். டிப்ஸு கொடுத்தது அதை விட நம்ம வீடியோ பார்த்துருக்கேன்னு சொன்னார்ல, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ மணிகண்டன் அண்ணா. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தமிழ்நாட்டில் இருக்கிறதே 7 கோடிலேருந்து 8 கோடி பேர் தான். ஸோ அதில் 1 கோடி பேருக்கு மேலேயே பார்த்துருந்தாங்க. நியர்லி ஒரு வீடியோ 1 கோடி பேருக்கு மேலே இருந்துச்சு. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோஸ் அந்த சேலஞ்ச் எல்லாருக்குமே தெரியும், அந்த 1 லேக் சேலஞ்சு. அந்த அண்ணா பார்த்துருக்கேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷம்ப்பா. உறவுகளே, டைம் என்ன கரெக்டாக 1:18. ஸோ இந்த டைமில் ஒரு பெரிய ஆர்டர் போட்டாங்க. கரெக்டாக 19 கிலோமீட்டர் ஆர்டரு. ஒரு பார்சல் ஆர்டர் தான் அது. நான் டக்குனு அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமே ஒரு வாய்ஸ் மாதிரி வந்துச்சு, நீங்கள் இப்போ பார்சல் ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறீங்க, இதில் பைக் டாக்ஸி ஓட்டுற அதிக ஏர்னிங்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகே உறவுகளே, ஸோ அந்த ஆர்டர் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை. ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குள்ளே கேன்சல் ஆகிடும்னு சொல்லி. ஆக்சுவலாக எனக்கு பார்சல் ஆர்டர் தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஜாலியாக பாட்டே போவோம் கைஸ். அது எல்லாமே நம்ம 4வது ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்தாச்சு. ஆனால் இந்த 240 ரூபா இப்போ பே பண்ணுறீங்களா? இல்லை பண்ணிவிடுங்க. சரிண்ணா, தேங்க்ஸ். வண்டியை பக்காவாக வச்சுக்கோங்க. டெலிவரி வேலை நீங்கள் எந்த டெலிவரி செஞ்சாலும் சரி, பைக்கை பக்காவாக வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த லெஃப்ட் லைட் மிரர் வச்சுக்கோங்க. வேகமெல்லாம் ஓட்டாதீங்க. பொறுமையாக சேஃபாக செக்யூர்டாக ஓட்டுங்க. உறவுகளே, 4வது ஆர்டர் ட்ராப் பண்ண போகிறோம். அது முன்னாடி இந்த மாதிரி ரோட்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போடுங்கப்பா. ஸோ எங்கே ஆணி இருக்குன்னே தெரியாதுப்பா. அனுபவத்தை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க உறவுகளே. அப்புறம் 4வது ஆர்டர் கொடுத்த இடத்துல அங்கே ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸ் நடந்துச்சு. ஒரு மேம் தான், ஒரு சிஸ்டருக்கு தான் நம்ம டெலிவரி பண்ணோம். அது கொடுத்து முடிச்ச உடனே இப்படிக்கா ஒரு சந்து அப்படிக்கா அந்த ப்ரோ இருந்தார். கரெக்டாக நான் கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவர் வந்தார். ப்ரோ நீ தானே அப்படி சொல்லி, என்ன ப்ரோ தாடிலாம் எடுத்துகிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஆடே தர அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்து அது நல்ல ஹாப்பினஸ் ஆச்சு. இப்போ தான் ப்ரோ வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே மாதிரி சொன்னார். அச்சோ, அவர்கிட்ட நம்ம vlogல வரீங்களான்னு கூட நான் கேட்கவே இல்லை. அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பயங்கர சந்தோஷம் கைஸ். இன்கேஸ் அவர் இந்த வீடியோ பார்த்தானா ரொம்ப நன்றி ப்ரோ. மெட்ரோ ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதை அங்கேயே அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போயிருப்போம். ஆனால் அதை பிக்கப் பண்ணுற இடத்துல கொஞ்சம் தலைவலி ஆகிட்டுச்சு. லொக்கேஷன் தப்பாக காமிச்சிச்சு. அப்புறம் நம்ம சேனலில் பார்க்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த பைக் மெட்ரோ ஆர்டர்னா என்ன ப்ரோ, என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பைக் மெட்ரோனா சிம்பிள். இப்போ மெட்ரோ ஸ்டேஷனில் போய் ஒருத்தவங்க பிக்கப் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பைக் மெட்ரோ ஆர்டர். பைக் மெட்ரோ ஓட்டுறவங்க என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸோ அங்கே ஓட்டுறவங்க 0% கமிஷன். பைக் மெட்ரோவில் எடுக்கிற ஆர்டரில் மட்டும் 0% கமிஷனு. ஆனால் எல்லா ஏரியாக்களும் கிடையாது. ஸோ சென்னையில் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா மற்ற டெலிவரிலாம் ஒருத்தங்க இருக்கிற மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கும். ஆனால் ரேப்பிடோவில் அப்படி கிடையாது. ஒரு ஜோனுக்கும் நம்ம வீடியோவில் சொல்லும்போது சில பேருக்கு அது இருக்க மாட்டேங்குது. அதனாலே அது சில பேருக்கு ஏமாற்ற மாட்டேங்குது. ஈக்காட்டு தாங்கல்னு ஒரு இடம். ஸோ அங்கே 0% கமிஷன் மெட்ரோவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா. அப்புறம் அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனு, அப்புறம் அசோக் நகர் மெட்ரோ ஸ்டேஷனு, சிஎம்பி, வடபழனி, அப்புறம் கோயம்பேடு. ஸோ இங்கே இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன்லாம் 0% கமிஷனு. ஸோ இதுதான் பைக் மெட்ரோவில் ஓட்டுறவங்களுக்கு பெனிஃபிட்டு. நம்ம எவ்வளோ தெரியுமா சம்பாதிச்சிருக்கோம்? ஸோ 905 ரூபா கிட்ட சம்பாதிச்சிருக்கோம் கைஸ். வரைக்கும் பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டு விட்டுருக்காங்க கைஸ். எவ்வளோ இருக்குது? கரெக்டாக 42 கிட்டே இருக்குது. ப்ரோ நம்ம கூப்பிட்டு வந்த கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட.
ஸோ அவரும் வந்து 20 ரூபாய்க்கு மேலே டிப்ஸே எக்ஸ்ட்ரா போட்டு விட்டு போயிருக்காரு. சரி ஓகே கைஸ், இப்போ இங்கே நின்றுருக்கேன்ல, ஸோ இங்கேருந்து நான் பெரிய ஆர்டர் போட்டால் தான் ஆள் எடுக்க போகிறேன். அது வரைக்கும் பைக்குக்கும் ரெஸ்ட்டு, எனக்கும் ரெஸ்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக டிரைவிங்லேயே இருக்கும் கைஸ் உள்ளாரமா. ஸோ இது வரைக்கும் வந்து நான் சின்ன சின்ன ஆர்டராக போட்டுருந்தேன். ஒரு 10 கிலோமீட்டர் ஆர்டர் மேலே போட்டிருந்தாங்க. பட் நான் வீட்டு பக்கம் போகிற மாதிரி இல்லை. ஸோ வெயிட் பண்ணி இருந்தால் இப்போ 35 கிலோமீட்டர் ஆர்டர் போட்டாங்க கைஸ் ரேப்பிடோவில். வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம் கைஸ் இந்த ஆர்டர் வந்து எங்கே ட்ராப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உறவுகளே, ஸோ இதுதான் பார்சல் ஆர்டர். இதுதான் நம்ம பிக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் எவ்வளோ தெரியுமா காமிச்சிது? 431 ரூபா உறவுகளே. நான் ஜிபே நம்பரும் அனுப்பிச்சிட்டேன். ஸோ இங்கே தான் ஒருத்தங்கிட்ட பிக்கப் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜிபேலே இப்போ அவங்க பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஜிபே நம்பரும் அனுப்பிச்சிட்டேன். மகேஷ்னு பேருன்னு சொல்லிட்டேன். 36 கிலோமீட்டர் கைஸ், 1 ஹவர் கிட்ட ட்ராவல். அதுவும் இல்லாமல் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வரது கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகும். இந்த ஆர்டர் நம்ம ட்ராப் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் என்ன ஆர்டர் போட்டாலே முடிஞ்சிச்சு. நீங்கள் சேலஞ்சு நம்ம ஜெயிச்சலாம், அவ்வளோதான். நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இப்போ சொல்லியிருப்பேன். ஆனால் கடவுள்லாம் திரும்ப பண்ணால் நீங்களே பாருங்க. இல்லை அந்த பக்கம்லாம் பாருங்கள், லைட்டாக இருட்டிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மழை பெய்ய நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ பெட்ரோல் இப்போ வேணாம். ஸோ போகும்போது எங்கன்னா காலியான இடங்கள் இருந்தால் அங்கே போட்டுக்கலாம். ஆளே இல்லாமல் இருப்பாங்கல்ல பெட்ரோல் பங்கில், அங்கே போட்டுக்கலாம். வா, கிளைமேட்டு பயங்கரமாக இருக்கே, சூப்பர். சில்லுன்னு வர லைட்டாக காத்தடிக்குதுப்பா. சரி, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமே மழை காலம் தான் வருவார்ல. நான் சிந்து வேர்வையெல்லாம் படிக்கட்டு ஜெயிக்கத்தான் வந்தேன் நான் புறப்பட்டு மிஸ் ஆகி போகாது நான் தொட்டு மச்சாயம் பக்கம் நீ நின்னா சரியிட்டு நான் சிந்து வேர்வையெல்லாம் கடலாக்கி அதில் கப்பால ஒட்டு வந்தா. இப்போ நம்ம கூடுவாஞ்சேரி கிட்ட ட்ராப் போகிறோம். ஆண்டவா, இன்னைக்கு மழை பெய்யக்கூடாது. ஆண்டவா, மழை நிற்கவே ஆண்டவா. என்ன ஆண்டவா நீ வர? ஆடா போவீங்களா, மழை பெய்யுது, ரெயின் கோட் வர இல்லையே. நின்னுடுறா மகேஷ், நின்னுடுறா. பெட்ரோல் பங்க் நின்று இருப்போம். மழை விடுன்னு பார்க்குறேன், விடவே மாட்டேங்குது. ரொம்ப நேரம் நின்றுடா அது அப்படின்னு சொல்லி ஃபோனை யூஸ் பண்ணிட்டு அடி நோண்டிகிட்டே. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியிருப்பேன். மறுபடியும் மழை அடிக்கடி அடிக்கிட்டு ஆரம்பிச்சு. அப்புறம் அங்கே அரை ஒரு நாள் நின்று இருப்பேன். அங்கேருந்து அப்புறம் ஒரு பானிபூரி கடை நின்று ஒரு மசாலா பூரி சாப்பிட்டேன். அப்புறம் 10 ரூபாய்க்கு பானிபூரி சாப்பிட்டேன். அது சாப்பிட்டு போய் மழை விடுன்னு பார்க்குறேன், அப்பயும் விடவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளம்பி போயிட்டே இருந்துட்டேன். ஸோ ஃபோனை வந்து இந்த நீங்கள் பாருங்க இதுக்கப்புறம் நினச்சிட்டு இந்த டைமில் மழை லைட்டாக விட்டா மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இருக்கவங்க நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. பட் மழை விட்டுருச்சு ஓரளவுக்கு. கிலோமீட்டரில் ஸ்டாண்ட் எடுக்காத மாதிரி காமிக்கும். ஆனால் நான் ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். அது என்னன்னு தெரில, என்ன ஆச்சுன்னே ஒன்றும் தெரில. செக் பண்ணி பாருங்கள், அது லூஸ் ஆகி சார் போகிறேன். அது ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்றாங்க மெக்கானிக்கில். ஸோ அதனால் அது கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நம்ம 23 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது அவ்வளோ தூரத்துக்கு. எப்பா சரி, வேறு காலைல பிடிச்ச பிரேக்கு சடனாக பிடிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே வழுக்கி விட்டுரும். ஸோ அதனால் மழை பெஞ்சதுன்னா மெயின் ரோட்டில் போகும்போது ரொம்ப பொறுமையாக போங்கப்பா. நான் கஸ்டமரே கால் பண்ணாங்க, சார் என்னாச்சு அப்படின்ட்டு. நம்ம இல்லை மழை பெஞ்சிட்ருக்கு, நான் சைடில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா. ஓகே சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மழை நின்னதுக்கப்புறமே வாங்க அப்படின்னாங்க. பட் இந்த மழை லைட்டாக இப்போ தான் விட்ட மாதிரி இருக்குது. அதான் மறுபடியும் போக ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு. ஏன்னா எனக்கு மழையில் சைடில் நிற்கும் போது கூட கஸ்டமர் வர நம்ம காசு வேறு பே பண்ணிட்டாங்க. இந்த மழை வேறு பெய்யாமல் இருக்குது. எனக்கு எப்பவுமே ஒரு காசு வாங்கிட்டுனா அந்த வேலை முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி தான் பேசியிருக்கோம். அதனால் எனக்கு அது ஒரு பக்கம் இருந்து அவங்க வேறு என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, என்னடா இவர் இருந்தால் அந்த பொருள் எடுத்துகிட்டு போயிட்டாரா வீட்டுக்கு, இப்படி நினச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த தாட்டு வேறு மைண்டில் ஓடிட்டு. ஒரு பக்கம் இந்த மழை வேறு விடல, இன்னொரு பக்கம் வந்து அந்த பெரிய பொருள் வேறையா, அதை நம்ம பேக்லேயும் போக மாட்டேங்குது, பேக்லேயும் வைக்க முடியாது, சைடில் கட்டப்படியும் வைக்க முடியாது, நினைஞ்சிரும். இதுமாதிரி இந்த ரெயின் கேஸை போட்டுட்டு தான் நான் வந்து டெலிவரிலாம் ஓட்டிட்டு இருப்பேன். மலையில் ஓட்டுற மாதிரி இருந்தால் அந்த கஸ்டமருக்கு பெரிய பொருள் பேக்கில் வந்து போக மாட்டேங்குது, சைடில் வச்சாலும் வந்து நினச்சி போய்ட்டு டேங்க் மேலே வச்சு தான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ இந்த ரெயின் கேஸில் வந்து நம்ம ஃபோனை போட்டுட்டு மொபைல் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம இது போட்டால் அதில் வைக்க முடியாது, அதில் மாட்ட முடியாது. நான் என்ன பண்ணுவேன், நான் சீட்டில் வந்து இந்த நூல் இது மாதிரி இருக்குதுல்ல, ஸோ இதில் வச்சு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதில் சீட்டில் இதை வச்சுட்டு நான் இது மேலே உட்காந்துருவேன். உட்காந்துட்டா இது இப்படி ஆடினா இதை டேங்க் மேலே வச்சுருவேன். ஸோ இது ஆடினாலும் இது கீழே விழாது. ஸோ அப்படி வச்சு தான் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம கஸ்டமர் பொருளை வந்து டேங்க்ல தான் வச்சுருக்க முடியும். ஸோ அதனால் வந்து இதை நான் யூஸே பண்ணல. சரி மழை வர லைட்டாக தூர போடனா நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்திருப்பேன். லைட்டாக தான் பெஞ்சிட்டு இருந்தது. பட் லைட்டாக பெஞ்சு நம்ம ஃபோனுக்குள்ளே அந்த சைடு வேறு உடஞ்சிருந்தது. ஆல்ரெடி நான் போட்டு இந்த ஆல்ரெடி நம்ம ஃபோனே உடஞ்சி வர மாதிரி பயங்கர கோடாக தான் இருந்தது. ஆனால் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. பட் இங்கே சைடில் மட்டும் நல்லா உடஞ்சிருது. அந்த சைடில் தண்ணி போய் கஸ்டமர் கொடுக்குற வரைக்கும் ஓகே ஆகிடுச்சு. ஸோ வரும்போது பார்த்தா ஃபோனே வந்து சுத்தமாக வந்து அந்த டிஸ்பிளேவே சுத்தமாக ஒர்க் ஆகலை, ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ டிஸ்பிளே மாற்றதுக்கு 1400 ரூபாய் கிட்ட ஆகிடுச்சு இவர்களே. பட் ஓகே, இதுவும் நல்லது தான். நான் இதுக்காக கவலைப்படுறேன். ஆனால் கவலை லைட்டாக இருந்துச்சு. அப்புறம் போடான்னு விட்டுட்டேன், எல்லாமே நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நடுவில் இந்த பிரேக் வரதோ பிரச்சனை நினைக்கிறேன். பேக் பிரேக் பிடிக்கிறேன், ஒரு மாதிரி பயங்கரமாக சவுண்ட் வருது. பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ போன வாட்டி 1 லேக் சேலஞ்சு இதோட எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒரு செப்ப மேட்ரு. என் ஃபோன் வந்து இது உள்ள வச்சிட்டேன். லைட்டாக ஆன் பண்ணால் போதும் மேப் அப்படி தெரியும் பாருங்க. இன்னொரு பக்கம் இந்த பனியெல்லாம் நினைஞ்சு ஒரு மாதிரி சில்லு இருக்கு வருது. ஏமா ஸோ அதை மறக்கிறதுக்காக நான் ஜாலியாக பாட்டு பண்ணே வரேன். சாரி, ஜாலியாக எல்லாம் பாட்டு பண்ணே வரேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு.
இந்த கல்யாணத்துக்கு தான் கிஃப்ட் போல இருக்கு ஒரு பார்த்தீங்களா, நம்ம கோபுரில் வர பார்த்தது மைக் வேறு ஒர்க் ஆகலை, அவ்வளோ மலையில் நம்ம ஓட்டி இருந்துருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் மேம் அந்த அக்கா கிட்ட வந்து அந்த கிஃப்ட்டை நம்ம கொடுத்தோம். நான் வேறு மலையில் வேறு பயங்கரமாக தொப்பை கட்டியே நினச்சி போயிருந்தேன். அதை பார்த்து அந்த அக்காவே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் அந்த அக்காவே ஷாக் ஆகி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா 100 ரூபா வச்சு நான் கையில் டிப்ஸாக நம்ம கொடுத்தாங்க, ஒரு 50 ரூபா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா எனக்கு டிப்ஸ் வேணாம், நீங்கள் லேட் ஆனதுக்கு மன்னிச்சுக்கோங்க, எனக்கு வேணாக்கா டிப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரிங்க இருந்தாங்க 100 ரூபாய் வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வச்சுக்கோங்க. இல்லை வேணாக்கா 100 ரூபா அப்படி வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா நினைக்கிறேன், அவங்க அங்கேருந்து தம்பி பார்த்து சேஃபாக பொறுமையாக போங்க அப்படின்னாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டாடி வந்துட்டு. ஓகே ஒருவர்களே, நீ டோட்டல் எவ்வளோ சம்பாதிச்சுன்னு சொல்லி பார்த்துலாமா? ஆல் ட்ரைனிங்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1294 ரூபா தான் நம்மளோட ஆல் ட்ரைனிங்ஸ். நம்ம கைவிட்டு பொருளாக மேனேஜ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் 303 ரூபாய், அதாவது நீங்கள் நம்ம 3 லிட்டர் பெட்ரோல் போட்டோம். ஏன் அப்படின்னா அது 35 கிலோமீட்டர் பெரிய ஆர்டர் வந்துச்சுல. ஸோ அங்கேருந்து ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறது ஒரு 3 லிட்டர் ஆகும்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஓட்டலாம் ஒரு 10-12 வரைக்கும் நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம ஓட்ட முடியல, பேட் லக்கு. எல்லாம் மைனஸ் வந்து நம்ம சாப்பாடு வந்து 60 ரூபா செலவு பண்ணிட்டோம். அப்புறம் ப்ளஸ் நம்ம நீங்கள் 232 ரூபாய்க்கிட்ட நம்மளுக்கு டிப்ஸே கிடச்சிருக்கிறவர்களே. எப்பவுமே ஒரு விஷயம் வரும்போதே வந்து ரொம்ப அடக்கமாக இருக்கணும். கொஞ்சம் ஓவராக சந்தோஷம், கொஞ்சம் உச்சிக்கு போனோம் மொத்தத்தையும் கடவுள் அதை விட ஜாஸ்தி வந்து எல்லாத்தையும் பிடிக்காது. 1163 தான் இன்றைக்கி நம்மளோட ப்ராஃபிட்டு. ஓகே, அப்புறம் ரேப்பிடோ ஓட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ரெயின் கோட்டை வந்து கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் மொபைல் கவரை கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப மழை பெஞ்சால் தயவுசெய்து மழையில் ஓட்டாதீங்க. சைடில் நின்றுட்டு பொறுமையாக சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறத விட ஸோ நீங்கள் சேஃபாக இருக்க வேண்டியது உங்கள் கடமை. எங்கே வேலைக்கு நீங்கள் போனாலும் உங்கள் சேஃபு உங்கள் கையில் நீங்கள் 100% நீங்கள் எப்பவுமே வச்சுக்கணும். ஏன்னா உங்கள் நம்பி உங்கள் குடும்பம் இருக்குன்றதை எப்போ மைண்டில் வச்சுக்கோங்க ஒருவர்களே. ஸோ பாருங்கள் ஒருவர்களே, எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு 100 ரூபாய் சம்பாதினாலும் அவ்வளோ கஷ்டம். ஸோ ஸ்டார்டிங்கில் வெற்றி அடையதுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி தான் நம்ம வந்தோம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச நேரம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை.